நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வால்பாறை சீரீஸ் தான். வால்பாறைக்கு வந்திருக்கோம். தேனா என்ன நாட்டு தேனீங்க காட்டில் பிடிப்பீங்களா? வேற மாதிரிண்ணா. ஐயோ இப்போ நான் தேன் சாப்பிடணுமே சொல்லிட்டாங்களே, பசிக்குதே. நேச்சுரலாக உள்ளே போய் அதை போய் பிடிச்சிட்டு வந்து அதை குடிக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ ஹெல்த்தி. சின்ன கலநன்னூர் டே 25 மைல் இதெல்லாம் நியாயண்டா டே. மங்காத்தா பார்த்துருக்கீங்களே எப்படி பின்னாடி வந்து ஆட்டோவில் ராபரி அடிப்பாங்க, அந்த மாதிரி இங்கே வண்டியிலேருந்து அப்படி ஏறி அப்படி அதை குதிச்சு அந்த வாழைப்பழத்தை எடுக்கலாமா? வாட் யூ சே? போய் ஒரு வாழைப்பழத்துக்காக உளுந்து வராதடான்னு சொல்லுவீங்க. அதானே கைஸ், ஐ காட் யூ. கவர்கல் இந்த வீட்டு மேலெல்லாம் ஒரே ஃபங்கஸாக இருக்குது. வால்பாறை 14, சோலையார் டேம் 29. சரி நானும் வந்து சரி வால்பாறை வந்து சென்ட் தாமஸ் மண்டபம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சும்மா ஒரு 4 சர்க்கிள் மேலே ஏற்றிட்டு அப்படி இறங்கிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா புள்ளிகில்ஸை விட ரொம்ப கொடூரமானவனாக இருப்பான் போல். அங்கே பாருங்கள், அழகாக திரும்புகிறான் பாருங்கள். அழகண்டா நீ. ஐயர் பாடி யார் உங்கள் அம்மாவில் தான் விளாட்றாங்களா? கொஞ்சம் யூனிக்கான விஷயம் பாருங்கள் வால்பாறையில். வேற மாதிரி. சரி தேங்க்யூ. எல்லாருமே ட்ரோன் ஷாட்ஸில் செம்மையாக வந்திருப்பீங்க. டே அடிக்காதரா டே. சீரியஸாக சொல்கிறேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொமெண்ட்ஸ் தட் ஐ ஹவ் எவர் ஹேட் இன் மை லைஃப். சொன்னல இந்த 5:30 to 6 நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும்னு. வீட்டில் ஒரு மாமியார் மருமக ஒத்துமையாக உட்காந்து வாலிபால் விளாண்டுருக்காங்க. நம்ம சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாத்திரம் சட்டி வச்சு விளாண்டுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து வால்பாறை ஸ்பெஷல். Hey guys, welcome back to another episode in 6FOOTRIDER YouTube channel. நான் தான் உங்கள் ஆஷிக், நான் தான் உங்கள் 6FOOTRIDER. ஸோ இந்த ஸ்கூலு காலேஜ் இங்கெல்லாம் ரெக்கக்னேஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக்காக யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஸோ உங்கள்கிட்ட ரெக்கக்னேஷன் தேடிக்கிட்டு ஒரு சேனல்ஸில் இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வால்பாறை சீரீஸ் தான். சென்னையிலேருந்து நம்ம கிளம்பி நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்தோம். அங்கே வந்து மீட்டப் பண்ணுறோம். நம்ம ஃபேமிலியோட மீட்டப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வால்பாறைக்கு வந்திருக்கோம். வால்பாறை என்ன தான் ஃபேமஸ், என்ன தான் இருக்குது, குளிர்துரா குளிர்து அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருப்போம். ஃபஸ்ட் எபிசோடில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆலியார் டேமில் ஒரு ஹிடன் லொக்கேஷன் இருக்குது, அங்கே போய் நீங்கள் குளிக்கலாம். ஸோ வால்பாறை வந்தீங்க, ரொம்ப குளிராகவும் வேணாம், ரொம்ப ஹாட்டாகவும் வேணாம், ஒரு தண்ணி வேணும் எனக்கு குளிக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் அது பண்ணலாம். பையா அப்படியே நானும் பையா அப்படியே நானும். பையா எந்த ஊர்? பொள்ளாச்சியா? எங்கே மேலே தேனா என்ன நாட்டு தேனீங்க காட்டில் பிடிப்பீங்களா? வேற மாதிரிண்ணா. போயிருமா வண்டி மேலே ஏறிடுமா? ஆக்டிவா ஏறிடும். சூப்பரு. சரி நான் சென்னையிலேருந்து வரேன். அதான் உங்கள் ஊரை சுற்றி பார்க்கலான்னு வரேன். சரிண்ணா பார்ப்பேண்ணா. பாய். நாட்டு தேன். ஐயோ இப்போ நான் தேன் சாப்பிடணுமே சொல்லிட்டாங்களே, பசிக்குதே. தேன் பசிக்குதே. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த டாபர் ஹனி இவ்வளோ தான் நமக்கு தெரியும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக உள்ளே போய் அதை போய் பிடிச்சிட்டு வந்து அதை குடிக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ ஹெல்த்தி. சின்ன கலநன்னூர் எப்படி நம்ம தமிழ் எப்படி வேறு மாதிரி இருக்காது நம்ம தமிழ். டேங்க் ஃபுல் பண்ணிட்டு ஏறினேன். எம்மாடி ஸ்ட்ரீட்ஸை டாமினேட் பண்ணலை, இங்கே இருக்கிற பெட்ரோல் டேங்கில் உள்ள பெட்ரோலை தான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. டே 25 மைல் இதெல்லாம் நியாயண்டா டே. ஏன்டா அப்படி சாவடிக்கிற? இது நம்ம வண்டியே பரவாயில்ல, 33 35 வரும். படுத்துறாங்க. மங்காத்தா பார்த்துருக்கீங்களே எப்படி பின்னாடி வந்து ஆட்டோவில் ராபரி அடிப்பாங்க, அந்த மாதிரி இங்கே வண்டியிலேருந்து அப்படி ஏறி அப்படி அதை குதிச்சு அந்த வாழைப்பழத்தை எடுக்கலாமா? வாட் யூ சே? போய் ஒரு வாழைப்பழத்துக்காக உளுந்து வராதடான்னு சொல்லுவீங்க. அதானே கைஸ், ஐ காட் யூ. வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க.
நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நைட் டைம் இறங்குறப்போ லைட்டிங்லாம் இருக்காது. ஓகே, ஸோ வாட் யூ டூ, ஏதாவது ஒரு காரை முன்னாடி போய் விட்ருங்க. அந்த காரை வந்து உங்கள் ஷீல்டாக வச்சுக்கோங்க. அவங்க போவாங்க, அவங்க வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பின்னாடியே போயிருங்க. இல்லை நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓவர்டேக் பண்ணலாம். அப்புறம் கடைசி என்ன ஆகும், எதை எதை உலகம் பாதை பாதைக்கிறதோ டொம்மு, அந்த கணக்கு தான் ஆகும். உஷார் ஐயா உஷாரு. கவர்கல் ஏன் இந்த வீட்டு மேலெலாம் ஒரே ஃபங்கஸாக இருக்குது? இப்படி தான் இருக்குமோ? வால்பாறை 14, சோலையார் டேம் 29. எனக்கு வந்து ஏன் வால்பாறை போகணுன்றது ஒரு ட்ரீமாக இருந்தது அப்படின்னா, அந்த கோல்டன் ஹவர் அந்த 5:30 to 6:30 அப்போது வால்பாறையில் இருக்கணும். இது வந்து நிறையா பேருக்கு அதோட அருமை தெரியாது. நான் அதை இந்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு, ட்ரோன் மூலமாக காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் பாருங்களேன் எப்படி கெத்தாக இருக்கா. இங்கே தான் நம்ம ஆதேஷ் ப்ரோ மேலே ஏறி நின்றுட்டு சார்லி பிஜிஎம்மை போட்டு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் ஆக்குனார். ஸோ வால்பாறைக்கு வந்து ஒரு பெரிய ஹாட்டின். நடந்து மேலே ஏறுறாங்கப்பா, அதுவும் தலையில் மூட்டை வச்சுக்கிட்டு. இங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்குது, ரோப் வே ஃபால்ஸ். டிஎல்எஃப் எடுக்கிறவங்க கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் அவங்க கையில். சிக்னலே கிடையாது வால்பாறையில் ஜியோ. இங்கே பாருங்கள், லைவ் ப்ரூஃபு. எல்லாத்தையும் வாங்க வச்சுட்டு இப்போ பாருங்கள் அநியாயம் வந்து எதுக்கு வாங்கினேன், ஓசியில் குத்தான் வாங்கினல, அப்படி தான் அனுபவி. ஐ காட் யுவர் மைண்ட் வைஸ். சரி, நானும் வந்து சரி வால்பாறை வந்து சென்ட் தாமஸ் மண்டபமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சும்மா ஒரு 4 சர்க்கிள் மேலே ஏற்றிட்டு அப்படி இறங்கிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸை விட ரொம்ப கொடூரமானவனாக இருப்பான் போல். ஆனால் ஒன்றியா வேற மாதிரி இருக்கியா வால்பாறை. பாம்பாடாது, அட மரக்கொம்புடா சார். பாம்பாக இருந்தால் அது ஒரு கண்டென்ட்டு. இப்போ பாருங்கள் 2 பாயிண்ட் பெட்ரோல் காட்டுது. அங்கே பாருங்கள் அழகாக திரும்புகிறான் பாருங்கள். அழகண்டா நீ. ஐயர் பாடி அண்ணா, இங்கே பெட்ரோல் பம்ப் இருக்காண்ணா? இந்த சைடு இருக்கா? சரி, ஓகே. ஆகா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பிளேயிங். ஹாய் பாப்பா, ஹாய் பாப்பா. டிஷ் ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை பாப்பா. ரைட் வெயிட் பண்ணு. இந்தா இது வேணாமா? ஓகே, வேண்டாமா? தரேன், சாப்பிட்றியா? நானும் சாப்பிட்றேன். வேண்டாம், சரி ஓகே டன்னு. யார் உங்கள் அம்மாவில் தான் விளாட்றாங்களா? உங்கள் அம்மா விளாட்றாங்க. ஒரு லெசன் லேர்ன்ட். அடுத்த வாட்டி ஏதாவது குட்டி பசங்களை பார்த்தா சாக்லேட் தரேன். கொஞ்சம் யூனிக்கான விஷயம் பாருங்கள் வால்பாறையில். 3, 2, 1 கோ. ஸோ கைஸ், நீங்கள் ட்ரோன் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரோன் ஷாட்ஸில் வந்த நம்ம குட்டீஸ், நம்ம நண்பர்கள் தான் இவங்க தான். எல்லாருமே ஒரு ஹாய். வேற மாதிரி. ஸோ அவங்கள அனுப்பின அத்தனை பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. ஸோ தம்பி, உன் பேர்? பிரித்தீவ். உங்கள்? ஓகே, உங்கள் பேர்? உங்கள் பேர்? சூப்பர். உங்கள் பேர்? உங்கள் பேர்? சூப்பர். நீங்கள் பிரவீன்குமார். நீங்கள்? யாராவது விட்டுருக்கண்ணா? மதுனிகா. நீங்கள்?
தீவ் தர்ஷன். ஓகே, தேங்க்ஸ்ப்பா தம்பி, தேங்க்யூ. ஹைக் ஹைக். சரி, தேங்க்யூ. எல்லாருமே ட்ரோன் ஷாட்ஸில் செம்மையாக வந்திருப்பீங்க. டே அடிக்காதடா, டே ஏன்டா அடிக்கிற? சரி சரி, ஓகே, தேங்க்யூப்பா. அவ்வளோ பயப்படலாம் இல்லை, அவ்வளோ டர். வீலிங்கா? நோ நோ, இந்த வயசுலேயே நோ நோ. ஆஹா, இங்கே வேணாப்பா, என் வண்டி இல்லைப்பா, இன்னொருத்தர் வண்டி. நம்ம வண்டியில் நான் பண்ணுறேன், இன்னொரு நாள் வரேன். ஆர்ஆர் 310 அப்படியே மேலே வீலிங் பண்ணலாம். சரியா? சரி வரேன்ப்பா, பாய் பாய் பாய். எல்லாருக்கும் ஒரு பாய். தேங்க்யூ தேங்க்யூ. ஆம்பா ஆம்பா, தேங்க்யூப்பா, நல்லா மெமரிஸ் கொடுத்தீங்க. வேற மாதிரி சீரியஸாக சொல்கிறேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொமெண்ட்ஸ் தட் ஐ ஹவ் எவர் ஹேட் இன் மை லைஃப். இப்படி போய் உட்காந்த உடனே அந்த குட்டி பசங்க கூட்டம் இருக்கே, ஓயோயோ, லைஃப்பில் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அப்படியே எல்லாமே மறந்துடும் போல். சே, நான் சொன்னேன்ல, இந்த 5:30 to 6 நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும்னு. இங்கே பாருங்கள், சன் செட் ஆகுது. அங்கே லேடிஸ்லாம் உட்காந்து கொக்கோ விளாண்டுட்டு இருந்தாங்க ஒத்துமையாக. ஒரு வீட்டில் ஒரு மாமியார் மருமக ஒத்துமையாக உட்காந்து வாலிபால் விளாண்டுருக்காங்க. நம்ம சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாத்திரம் சட்டி வச்சு விளாண்டுருப்பாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாலிபால் விளாடுவாங்க. ஸோ இதுதான் வந்து வால்பாறை ஸ்பெஷல். யாராவது கேட்பீங்க வால்பாறையில் வேறு என்ன ஸ்பெஷல்னு. ஓகே, ஸோ திஸ் வீடியோ டெடிகேட்டட் டு ஆல் மேரிட் கைஸ் who are busy in their life of marriage, who is doing umpire work பார்க்குற அத்தனை மேரிட் மேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ டெடிகேட்டட். வால்பாறைனா என்னப்பா, இதோ இருக்குப்பா டீ எஸ்டேட்டு, இதோ இருக்குப்பா ஒரு மவுண்டனு, இதை வந்து ட்ரோன் காட்ட போகிறான்ப்பா அப்படின்னு தானே நினச்சிங்க? நோ, என்னோடய அபவுட் செக்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. ஐ எம் நாட் தட் கை, ஐ எம் நாட் தட் ரெகுலர் கை. ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அந்த பையன் தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேண்டாம். சரிங்களா? ரொட்டி கடை, கடை பேர் தான் ரொட்டி கடையாக இருக்கும்னு பார்த்தா ஊர் பேரே ரொட்டி கடை.